கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தியானிக்கும்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 கொரிந்தியர் 1:27 ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறார். அநேக ஐஸ்வர்யவான்கள், அநேக ஞானத்தில் சிறந்தவர்கள் எல்லாம் இருப்பாங்க. அவங்களை தேவன் தெரிந்தெடுக்காமல் தேவன் தேவனுக்கென்று அவர்கள் எப்படி விசேஷமாய் காணப்படுகிறார்கள், பேதைகளை தேவன் உங்களையும் எங்களும் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். அவர்களை வெட்கப்படுத்தும்படிக்கு, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு, பலமுள்ள எல்லாவற்றிலும் செல்வாக்குடையவர்கள், எல்லாவற்றிலும் பலமுள்ளவர்களும், சரீர பலத்திலும் அநேகருடைய பலத்தில் இருக்கிறவர்களை தேவன் வெட்கப்படுத்தும்படிக்கு பலவீனமானவைகளை தேவன் தெரிந்தெடுக்கிறார் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நம்மளை அழைத்த நோக்கம், நம்ம எல்லாவற்றிலும் சிறந்தவர்கள் அல்ல, எல்லாவற்றிலும் குறைந்தவர்களாய் இருக்கும்போது அவர்களை வெட்கப்படுத்தும்படிக்கு, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு, பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் பலவீனமுள்ளவர்களை தெரிந்தெடுக்கிறார். கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்த நோக்கம் அவர்களை வெட்கப்படுத்தும்படிக்கு. நாம் எல்லாவற்றிலும் எதிலையும் நாம் குறைவுள்ளவர்கள் தான். ஆனாலும் கர்த்தருடைய பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்களும் விசேஷமானவர்களுமாய் இருக்கிறோம். தேவன் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.